கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிறதான ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 31 அதுல 15 நம்ம பார்க்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று இந்த இடத்துல தாவீது நம்ம ஜெபிக்கிறத பார்க்கிறோம். தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள், எவ்வளவோ நெருக்கங்கள் அவருக்கு இருந்தது. ஆனா அவர் ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று இங்க ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பிக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாருடைய கரத்துல இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய காலங்களும் நம்முடைய நேரங்களும் ஆண்டவருடைய கரத்துல மட்டும்தான் இருக்கணும். சில நேரங்கள்ல நம்ம ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைச்சிடணும், நான் ஜெபம் பண்ண உடனே இதெல்லாம் நடந்துடணும், எனக்கு எல்லாமே நடந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய நேரத்திற்கும் காலத்திற்கும் நம்ம பொறுமையா இருக்கிறது இல்ல. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலமும் நேரமும் வரும்போது எனக்கு எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீங்க எனக்குன்னு வச்சிருக்கக்கூடியதான நாட்களும் நேரங்கள் வரும் வரைக்கும் நான் பொறுமையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண, ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். சில பேர் பாருங்க, ஜெப விண்ணப்பத்தை சொல்லுவாங்க, எனக்கு இது உடனே நடந்துடணும், நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன், வீடு கட்ட போறேன், எனக்கு எல்லாமே உடனே நடந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நம்ம ஒரு நாள் நினைக்கவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த காலத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். நம்ம பிரசங்கில வாசிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பார்க்கிறோம். அந்தந்த நேரங்கள் வரும்போது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா கொடுப்பா. பாருங்க, நிறைய பேருடைய காலங்கள் யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா, ஜாதகம் பாக்குறவங்களுடைய கையில் இருக்குது. ஒரு வீடு கட்டணுமா, உடனே எங்க போறாங்க? ஜாதகத்தை கொண்டு போறாங்க. நான் வீடு கட்டிடுவேனா, வாஸ்து எப்படி இருக்கு, என்னுடைய அஸ்ட்ராலஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய எண்களை சொல்லுங்க, ராசியான எண்கள், ராசியான கற்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சொல்றவனுக்கே நல்ல காலம் இருக்காது, அவனுக்கே நல்ல ஒரு வீடு இருக்காது. ஆனா அவன் கேட்க போற இடம் என்ன இடம்னா, என் கையை பார்த்து சொல்லுங்க. கிளி வந்து ஜோசியர் அந்த இதை எடுக்கும் போது கிளியை பார்த்து சொல்லுங்க. அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு தான். ஆனா நீ முன்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிற 6 அறிவுள்ள மனுஷன் அந்த கிளிட்ட போய் என்ன பண்றா? ஜோசியம் கேட்கிறான். ஆனா உங்களுடைய எதிர்காலமும் என்னுடைய எதிர்காலமும் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. அவர் தானே நம்ம படைச்சாரு. சிலவங்க நினைப்பாங்க, நான் கடைசி காலத்துல, வயசான காலத்துல நான் எங்க போகணும், என்னை யார் பாத்துக்குருவாங்களோ, நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்னை யார் அடக்கம் பண்ணுவாங்களோ, என்னை கவனிச்சுப்பாங்களோன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம வாசிக்கிறோம், மோசேயை யார் தெரியுமா அடக்கம் பண்ணாரு? கர்த்தர் அடக்கம் பண்ணாராம். அப்ப நீங்க நினைக்காதீங்க, வயசான காலத்துல என்னுடைய பிள்ளைங்கெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னுடைய கணவன் என்னை கைவிட்டுட்டாரு, நான் ஒரு கைமண்ணா இருக்கிறேன், எனக்கு கடைசி நாட்கள் என்னை யார் அடக்கம் பண்ணுவா, கடைசி நாட்கள் நான் எப்படி பிழைக்க போறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களை பார்த்து கொள்ளுகிறவர், உங்களுடைய கடைசி நேரம் வரைக்கும் உங்களை பார்த்து கொள்ளுகிறவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் தான். அவர் தானே நம்மளை படைச்சாரு. அதனால சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிற மாதிரி. ஒருவேளை நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கிற அந்த வேலை ஸ்தலத்துல, நான் எத்தனையோ வருஷம் இந்த வேலையிலே இருக்கிறேனே, எனக்கு ஒரு பதவி உயர்வு இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுடைய நேரமும் உங்களுடைய காலமும் வரும் பொழுது ஆண்டவர் அந்த நாட்கள்ல ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அந்த நேரமும் அந்த சமயமும் வரும்போது கர்த்தர் உயர்த்துவார். சில பேர்ட்ட கேளுங்களேன், எப்படி இருக்கீங்க? எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்பாங்க. அந்தந்த காலம் வரவே மாட்டேன்றது அப்படின்பாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கான நேரத்தை ஆண்டவர் சரியா வச்சிருப்பாரு. அந்த நாட்கள்ல நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. நிறைய பேர் எங்களை பார்த்து கேட்டிருக்காங்க, இன்னும் சபை கட்டாம இருக்கிறீங்களா, இன்னும் சொந்த வீடு இல்லாம இருக்கிறீங்களா, இத்தனை வருஷம் ஆச்சு நீங்க ஊழியத்துக்கு வந்துன்னு கேட்பாங்க. அப்போ நாங்க சொல்லக்கூடியதான ஒரே பதில், அவருடைய நேரம் வரும்போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாய் செய்வார். அதுல எந்த ஒரு இடரலுமே இருக்காது, எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது. ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷம் நமக்கு இருக்கும். அந்தந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க. இங்க தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவும் என்று ஜெபிக்கிறார். இதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, என்னை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே, எப்ப என் நேரம் வருமோ அப்ப என்னை உயர்த்துங்க ஆண்டவரே,
எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன், ஆனா எனக்கு நீங்க கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி காலையில எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கொடுத்தீங்கப்பா, இந்த நாளில என்னுடைய காலத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற கூடியதான அந்த நாட்களிலும் நேரத்திலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி அநேகருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.